தமிழக வெற்றி கழகத்தோட 100 நாள் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்கு? குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலத்திலே பட்டியலின அந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் சரி, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் வந்து படுகொலையா இருக்கு. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான சமூக சிக்கல்கள், வன்முறைகள், படுகொலைகள் ஆகியவற்றிற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது குறிப்பிட்ட ஆட்சி மட்டுமே பொறுப்பேற்க முடியாது. நம் ஒவ்வொருவருக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு சமூக ஆர்வலர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. முதலமைச்சரின் கவனத்திற்கு அதை கொண்டு சென்றிருக்கிறோம். தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த அல்லது ஒழித்து கட்ட முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். ஆட்சியில் வந்து எந்த விஷயத்தை வச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் அதிகமாக இருக்குன்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. இன்னும் அதே தான் நீடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க இந்த வேறுபாடு? இன்னும் ஒரு கேள்வி, விசிகாவின் அடங்கமறுப்பும் அத்துமீறுவோம் என்ற அந்த ஆக்ரோஷமான குரல் இன்று தாவேக ஆட்சி வந்த பிறகு குறைத்திருக்கிறதோ என்று பல தரப்பு மக்கள் சொல்லியிருக்காங்க. திருமாவின் குரல் எப்படி இருக்கு? நாங்களாகத்தான் இருக்கிறோம். எங்கள் வீரியம் எங்கேயும் நீர்த்து போகவில்லை. திட்டமிட்டு சிலர் அப்படி எங்களுக்கு எதிராக ஒரு உளவியல் சிக்கலை உருவாக்குவதற்காக பரப்புகிறார்கள். இது வெறும் அவதூறு, அவ்வளவுதானே தவிர எந்த இடத்தில் எப்படி எங்கள் குரலை உயர்த்த வேண்டுமோ அப்படி நாங்கள் உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறோம். மக்களின் பார்வையிலிருந்து தான் எங்கள் நிலைப்பாடுகளை எடுக்கிறோம், எங்கள் செயல் திட்டங்களை வரையறுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் எங்களின் நலன்களிலிருந்து, கட்சியின் நலன்களிலிருந்து நாங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில்லை. எனவே உரிய நேரத்தில் உரிய பிரச்சனைகளில் நாங்கள் உரிய குரலை தொடர்ந்து எழுப்பி வருகிறோம். தமிழக வெற்றி கழகத்துடன் இப்ப கூட்டணியில் இருக்கிற உறவுக்கும் எப்படி சார் பாக்குறீங்க? எளிமையா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இந்த ஒப்பீடு தேவையில்லாதது. தாவேகாவோடு நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்கினோம். அந்த அடிப்படையில் எங்களையும் அமைச்சரவையில், கூட்டணி அமைச்சரவையில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி தாவேகா உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளின் சார்பில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக முதல் கட்டமாக நடந்தேறி இருக்கிறது. அது குறித்தும் இப்போது முதலமைச்சரோடு நாங்கள் பேசினோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த அடுத்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே தாவேகோடு நாங்கள் இணைந்து 100 நாட்கள் தான் ஆகின்றன. அவர்களோடு தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் என்பதை நேற்றைய மாநாட்டிலும் நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஆளுங்கட்சிகளோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக பரிணமிப்போம் என்கிற ஒரு முழக்கத்தையும் இந்த மாநாட்டிலே நான் முன்வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கூட்டணி அரசில் நாங்கள் அங்கம் வகிப்பதன் மூலம் நாங்களும் ஒரு ஆளும் கட்சி என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் எமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படி எங்கள் அரசியல் நிலைப்பாடு இருக்கும். தீர்மானங்களை பற்றி அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டாரு, நோட் போட்டு வச்சுக்கிட்டாரு. குறிப்பாக மேகமலை பிரச்சனை, அமுதன் பிரச்சனை, அதுதான் நாங்கள் வச்ச டிமாண்ட். மற்றதெல்லாம் நாங்கள் அரசியல் ரீதியான சில கருத்து பகிர்வுகள் தான். மேகமலை தொழிலாளர்களுடைய போராட்டம், அந்த வாழிடங்களிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என்கிற அந்த கோரிக்கை, அது தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை, இதனை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டார், குறிப்பெடுத்து கொண்டார். உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். இல்லை, அதை தான் நாங்கள் சுட்டி காட்டினோம். இந்த மாதிரி அது வந்து வெறும் கேங் பிரச்சனைங்கிற மாதிரி, கேங்ஸ்டர் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் ஒரு கருத்தாக நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருடைய பெற்றோரும் விசாரித்து, அங்குள்ள பொதுமக்களும் தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் விசாரித்து, போதைப்பொருள் புழக்கம் இருந்ததனால் அதை கண்டித்த காரணத்தினால்தான் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்கிற இன்னொரு வெர்ஷன் இருக்கிறது. எனவே அதனை புலனாய்வுக்கு உட்படுத்த வேண்டும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட வேண்டும். அந்த ஒரு பிரச்சனைக்காக மட்டுமில்லாமல் கல்வி நிறுவனங்களில் இன்றைக்கு போதை புழக்கம் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எனவே அது குறித்தும் ஆய்வு செய்வதற்கு, அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அதிரடிப்படை, ஒரு ஃபோர்ஸ்,
உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முதலமைச்சருக்கு முன்னால் வைத்திருக்கிறோம். சார்